கைஸ், இப்போ நம்ம ஃபிக்மா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு டே டு வீடியோ. எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்மா டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே நிறையா இருக்குது. நம்ம என்ன கொடுக்கணும்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் கொடுத்துறாதீங்க. கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ. இப்போ நம்ம கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கலாம். என்னோட அக்கௌண்ட் நான் வந்து கொடுக்குறேன், கண்டினியூ கொடுக்குறேன். எஸ், கேப்சா இஸ் லோடிங் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுதா? மேலே இங்கே லோட் ஆகுது, அது வரை வெயிட் பண்ணலாம். இது நம்ம ஜென்ரலாக இருக்கிறது தான். ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி அப்படின்னு கொடுத்துக்கலாம், கண்டினியூ கொடுத்துக்கலாம். நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படி சும்மா நம்மளே கொடுத்துக்கலாம். லேர்னிங் டிசைன் லேர்ன் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் விச் ரோல் பேஸ்ட் டிஸ்கிரைப் யூ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஎக்ஸ் ரைட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஐ யூஎக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம இன்றைக்கி டே 2. ஸோ அதுவே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். அண்ட் தென் வேறு யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் என்ன கேட்டிருக்காங்க, ஹவ் யூ யூஸ் ஃபிக்மா ப்ரொடியூஸ் பிஃபோர், செலக்ட் க்ளோசஸ்ட் மேட்ச் டு திஸ், எஸ் மெனி டைம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் என்ன இருக்குன்னா இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து போகிறது. ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஃப்ரீ தான், ஃப்ரீ பட் லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து கொலாபரேட்டிவ் சீட்ஸ் நிறையா இருக்கும் இந்த மாதிரி காசு கொடுத்தா. ஸோ லிமிட்டட் பேசிக் டிசைன் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இது வந்து நிறைய அந்த ப்ரொஃபஷனல் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்கள, ஸோ இதெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்டார்டர் தான் நம்ம, ஸோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஸ்கிப் கொடுத்துங்க. ஓகே, இதுதாங்க பேசிக்காக உள்ள ஒரு ஃபிக்மாவோட ஒரு லே அவுட். ஓகேங்களா, இப்போ என்னென்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது சர்ச், இது ரீசெண்ட், கம்யூனிட்டினா என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி அங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, அதுதான் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டேரெக்டாகுள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் பார்த்தோன்னா இந்த டிராஃப்ட் கிளிக் பண்ணால் இங்கே வந்து நம்மளுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்துடும். இதில் நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னா வந்து இங்கே மேலே அப்பியர் ஆகியிருக்குல்ல, இதில் டிசைன்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து போகணும். ஓகேங்களா, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் வந்து நம்ம ஃபிக்மாவோடது. இதில் இந்த சென்டரில் இருக்கிறது வந்து நம்ம கேன்வாஸ் ஏரியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன இங்கே எதுக்கு லேயர் காட்டுதுன்னா இங்கே ஒரு லேயர் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம், டே 2 அபவுட் ஃபிக்மா அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, இப்போ இதில் என்ன பேசிக்ஸ்னால் இது வந்து எதுக்குன்னா ஒரு இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறது, இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு இது அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறது, அது இப்படி நம்ம இருக்கும். அதை நம்ம நீ வந்து ஹேண்டு டூலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சு நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மூவ் ஆகுறதுக்கு இது ஹேண்டு டூல், அது ஒன்றும் இல்லை. ஹேண்டு டூல்னா ஹேண்டாகி இங்கே மூவ் ஆகும், அவ்வளோதான். அப்புறம் இது என்ன அப்படின்னா ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு மேலே வந்து ஹோவர் ஆகி உங்களுக்கு மேலே தெரியுது என்னென்னா ஃப்ரேம் அப்படின்ட்டு. இப்போது இங்கே நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஒரு ஃபோன் அப்படின்னு எடுத்து ஃபோனுக்கு நிறைய ஃபோன், டேப்லெட், டெஸ்க்டாப், ப்ரெசன்டேஷன், வாட்ச், பேப்பர், சோஷியல் மீடியா, ஃபிக்மா கம்யூனிட்டி, அச்சோ, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ ஃபோனில் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு நான் இப்போ ஜஸ்ட் உனக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஒன்று வச்சு காமிக்கேன். இப்போ iPhone 16 இதை கிளிக் பண்ணது எனக்கு இங்கே பாருங்கள், இந்த இதில் எனக்கு ஒரு ஃப்ரேம் வந்துருச்சா, இது ஒரு இது வந்திருக்கா, இதுதான் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்த நேமாகவும் வச்சுக்கலாம், ரீநேமாகவும் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் ரீநேம் பண்ணேன்னா இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணணும், அப்படின்னு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், மேலேயும் நம்மளுக்கு வந்து டே 2 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃப்ரேம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்குது. ரெக்டாங்கிள் இப்போ இது வந்து என்னென்னா ஷேப் டூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஷேப்
என்னென்ன ஷேப்லாம் வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து வரையணும். ஒன்றும் இல்லை, இது கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணணும் வர. இப்போ இந்த சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வித்து 20, ஹைட்டு ஒரு 70 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கேயும் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த சைடு டைமென்ஷன், இந்த லே அவுட்க்கு கீழே டைமென்ஷன்ஸ் வித் ஹைட் அங்கேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபில்லுங்கிறது என்ன அப்படின்னா உள்ள கலர் ஃபில் பண்ணுறதான் வந்து ஃபில். ஓகே, உள்ள கலர் ஃபில் பண்ணுறதான் வந்து நம்ம சொல்லணும் ஃபில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேறு என்ன ஷேப் பண்ணலாம். லைன் இருக்குது. லைன்னா இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா ஆகும். அதுவே உங்களுக்கு வந்து சென்டர் எது அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து எனக்கு இங்கே பாருங்களேன் ரொம்ப வந்து குட்டியாக தெரியுது. ஸோ இதை பெருசாக தெரியறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வெயிட் அப்படின்னு இருக்கு. வெயிட்டில் நீங்கள் 8 கிளிக் பண்ணிக்கோங்க. 8 கிளிக்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் லைன் எவ்வளோ போல்டாக தெரியும். இப்போ எனக்கு லைன் இந்த கலரில் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கலர் வச்சு உங்கள் நிறைய ஆப்ஷன்ஸுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஷேப் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம எலிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எலிப்ஸ் ஒன்றில் எலிப்ஸ் வந்து சர்க்கிள். ஸோ சர்க்கிள் இதை நம்ம வந்து சர்க்கிளை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டிகிரி மாற்றிக்கலாம். 120 டிகிரி என்னன்னாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்படியும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் இந்த மாதிரியும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிகிரி வச்சும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எனக்கு இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா. அதோட வித்து ஹைட்டு நம்ம இதை வச்சு மாற்றிக்கலாம். பார்த்த மாதிரி தான் எல்லாமே இந்த ரெக்டாங்கிளுக்கு இருக்க மாதிரி தான் இங்கேயே எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஒப்பாசிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஒப்பாசிட்டி இதில் வராது. கொஞ்சம் சர்க்கிள் பெருசாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ அதுக்கு நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணலாம். கலர் என்ன கலர், ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இவ்வளோதாங்க ஷேப்ஸ்னால் ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்க டிசைன் வந்து நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஷேப் இருக்குது. வேறு ஒரு ட்ரையாங்கிள் அதனால அதே மாதிரி தான். இல்லை நீங்கள் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். வித் இருக்குது, ஹைட் இருக்குது, இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்கே கலர் மாற்றுறது. இந்த கலர் வச்சுக்கலாமா. ஓகே, ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இது வந்து பேசிக்ஸ் சொல்லி தரேன். நம்ம ப்ராஜெக்ட் பண்ண நம்மளுக்கு எது பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸ்டார், அதே மாதிரி ஸ்டார் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பென் இருக்குது. பென் டூல் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு லைன். இந்த பெனில் என்னென்னா ஒரே ஒரு லைன், அதுலேருந்து இப்படி ஒரு லைன் இந்த மாதிரி தான் வரைய முடியும். ஒரு பாயிண்ட்லேருந்து அப்படி தான் வரைய முடியும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட், அப்படி தான் நமக்கு வந்து வரைய முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு யூனிக்கான ஷேப் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. யூனிக்கான ஷேப்க்கு நம்ம பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பென்சில் டூலும் அப்படி தான். சும்மா இது நம்மளே வரைகிறது. இப்படி சும்மா ஏதாவது வரைஞ்சிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. ஆர் போட்டுக்கலாம், டி போட்டுக்கலாம், ஆர்டி, லேன் வித் ஆர்டி. ஓகேங்களா. ஓகே, இதுக்கு நம்ம கலரும் இங்கே பாருங்கள், இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷங்க. ஓகேங்களா. நம்ம ஒவ்வொருத்துக்கும் நம்ம இந்த கலர் கூட இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதை உங்களுக்கு எங்கே அதை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு ஸ்ட்ரோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து ஒரு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட்னா வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு இங்கே எல்லாமே செலக்ட் ஆகிட்டு அப்படி தானே. அப்போ நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம்னா Ctrl+G அப்படின்னா என்னென்னா குரூப்னு ஆகிடும். இங்கே பாருங்கள் குரூப்னு வந்திருக்கா. ஸோ என்னென்னா இது 2 குரூப். இப்போ என்னென்னா இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் சேமாகவே வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாருங்கள் ரெண்டுத்துக்கும் சேமாகவே கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இவ்வளோதான். இதுதான் குரூப். இப்போ நீங்கள் இதை அன்குரூப் பண்ணணும், எனக்கு வேணாம் இது எனக்கு அன்குரூப்பாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதே இது கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அன்குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு இங்கே இருக்கா, இந்த ஆப்ஷன் கொடுத்துரும். அவ்வளோதான், அன்குரூப் ஆயிரும். இப்போ இது தனி அது தனி, அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் எதுக்குன்னா இந்த ஒரு ஷேப்குள்ளே நம்மளுக்கு வர்றது டெக்ஸ்ட். ஹாய் ஐ எம் ஆல்ரெடி அப்படின்னு நான் வந்து கொடுக்கேன். எனக்கு வந்து இங்கே டெக்ஸ்ட் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே வந்து குட்டியாக தெரியுது. ஸோ அதை நான் வந்து இப்போ பெருசாக்கணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே லெஃப்ட் சைடில் இந்த டிசைன் பேனலுக்கு போயிட்டு இங்கே இருக்கு பாருங்க, இதில் நீங்கள் இந்த அளவு கொடுத்தா கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதாங்க ஜஸ்ட். ஓகேங்களா, இதுதான் டெக்ஸ்ட். ஒரு ஷேப்புக்குள்ளே நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் அதை வெளியில் கூட கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம், வெளியில் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. பட் ஏன் நான் வெளியில் கொடுத்தேன் எனக்கு தெரியலன்னா ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டும் ஒயிட்டு அதுவும் ஒயிட்டு, ஸோ வெளியில் வரும்போது தெரியல. ஓகே, இவ்வளோதாங்க டெக்ஸ்ட்டு. அப்புறம் இது எதுக்கு அப்படின்னா கமாண்ட். இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயே இப்போ நம்ம இந்த பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த ப்ராஜெக்ட்லேயே உங்கள் ஃப்ரெண்ட் வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இருந்து ஆடி கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு அவங்க மெசேஜ் போயிருக்கு, ஹாய் ஐ எம் ஆடி அப்படின்னு நம்ம மெசேஜ் போட்டிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு யாராவது இதே ஜிமெயிலில் இதே பேஜில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறத வந்து நான் வந்து இங்கே ஒரு கமெண்டாக சொல்லலாம். இப்போ நான் இங்கேயே வச்சுக்கோங்க, இங்கே வந்து என்ன சேஞ்ச் கலர் இன்ட்டு என்ன கொடுக்கலாம், நான் வந்து க்ரீன் கொடுக்கேன் அப்படின்னு நான் மெசேஜ் போடுறேன். அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த கமெண்டோட ஒரு இது. அவங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தால் நீங்கள் 2 பேரும் டுகெதராக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா. இதெல்லாம் இப்போ என்னது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளகின்ஸ்னால் அவங்க இல்லை ஒரு ஐகான்ஸ் தான் வந்து நம்ம ப்ளகின் சொல்லுவோம். ப்ளகின் அப்படியும் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படி வந்து எடுத்துக்கலாம். மேனேஜ் ப்ளகின். இப்போ வந்து இந்த ப்ளகினை நான் வந்து ரன் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இதை வந்து எனக்கு வேணும், அதை கிளிக் பண்ணது எனக்கு இங்கே வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு பெருசாக்கி காமிக்க. ஸோ இங்கே நம்ம வித்தும் ஹைட்டும் இங்கே கூட்டிக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். சாரி, நான் அதை பெருசாக்காமல் அதோட ஃப்ரேம் வந்து பெருசாக்கி வைக்க நேரம் நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணி இது பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ பெருசாக தெரியுதா. இப்போ இதை கொண்டு போய் நான் இங்கே வச்சுக்கலாம். ப்ளகின்னா என்னென்னா உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ் தான் வந்து நம்ம வந்து ப்ளகின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதில் டாப் பார் அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இது என்னது அப்படின்னு நான் வந்து வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். அக்ரி கொடுத்துக்கோங்க, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ இங்கே வைக்க எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா bring to front அப்படின்னு கொடுக்கணும். எஸ் தெரியுது, அது ஏதோ எரர் இருந்துருக்கு, இப்போ தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இதான் எடுத்துக்கேன். இப்போ ஒரு மொபைலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும். இப்போது வெதர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு வெதர் காமிக்கும் சன்னா மாதிரி ஐகான்ஸை நீங்கள் வந்து இந்த ப்ளகின்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதாங்க ப்ளகின், இவ்வளோதாங்க பேசிக் டூல்ஸே, இவ்வளோதான் இங்கே. ஓகேங்களா, இதில் இந்த அசிஸ்ட்னா என்னென்னா நிறைய அவங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதிலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் பேசிக் ஃபிக்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம். இதுதான் வந்து டே 2 வீடியோ. இதோட டே 2 வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.